வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அலச போறோம். சமீபத்தில் ரிலீஸ் ஆன தக் லைஃப் படம் பத்தின ஒரு யூடியூப் விமர்சனம் தான் நம்மளோட இன்னைக்கு சோர்ஸ். அந்த வீடியோ படத்தை கிண்டலும் கேலியுமா நிறைய விஷயங்களை சொல்லுது. படத்துல விமர்சகருக்கு உறுத்தின சில முக்கியமான காமெடியான சில சமயம் கேள்விக்குரிய தருணங்களை நாம இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து யோசிங்க. இந்த விமர்சனம் படத்தோட சில ரொம்ப அடிப்படையான விஷயங்களையே கேள்வி கேக்குது பாருங்க. பொதுவா ஒரு பெரிய ஸ்டார் படம், பெரிய டைரக்டர் படம்னா எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது லாஜிக் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா, இல்ல கேரக்டர்ஸ் நம்புற மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள் வர்றது ரொம்ப இயல்பு. அப்படி இந்த ரிவ்யூல என்னென்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னு கொஞ்சம் பாப்போமா? முதல்ல அந்த லாஜிக் பத்தி பேசுற விஷயங்கள். உதாரணத்துக்கு அந்த 48 hours கோரிக்கை. அசோக் செல்வன் கேரக்டர் ஏதோ ரொம்ப முக்கியமா கேட்க, கமல் கேரக்டர் 48 hours டைம் கேட்குது. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? ஏதோ பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது, பெரிய பிளான் இருக்குன்னு தானே. ஆனா விமர்சகர் என்ன சொல்றாருன்னா, அதுதான் காமெடியே. அந்த 48 ஹவர்ஸும் அவர் ஒரு இடிஞ்ச சுவருக்கு கீழே மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இவ்ளோ பெரிய பில்டப்புக்கும் கடைசியில நடந்த விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாம போயிடுச்சு. இது ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல கதை மேல இருக்கிற எதிர்பார்ப்புக்கும் ஸ்கிரீன்ல அது வர விதத்துக்கும் எப்படி ஒரு பெரிய கேப் விழுங்கிறதுக்கு நல்ல உதாரணம்னு அவர் சொல்றாரு. ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு ரிசல்ட் ஒண்ணுமே இல்லைன்னா ஆடியன்ஸுக்கு ஏமாற்றம் தானே இருக்கும். அதான் இங்க பாயிண்ட். ஓ புரியுது. இதே மாதிரி தானே அந்த குங்ஃபூ ட்ரெஸ் மேட்ரும். கமல் கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல முழுக்க அந்த ட்ரெஸ்லேயே வருது. ரெஸ்டாரண்ட், பீச்னு சம்பந்தமே இல்லாத இடங்கள்ல கூட அதே ட்ரெஸ். இதுவும் கொஞ்சம் நம்பகத்தன்மையை குறைக்குதா? என்ன சொல்றீங்க? விமர்சனத்தின்படி ஆமா, கண்டிப்பா. இது இந்தியன் 2 படத்தோட ஒரு ஹேங் ஓவர் மாதிரி தேவையில்லாம இங்க கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த மறதி நோயுள்ள மனைவியை பார்க்க பீச்சுக்கு போற சீன்ல கூட அதே ட்ரெஸ்ல போறது, அது ரொம்பவே செயற்கையா இருக்குன்னு கிண்டல் பண்றாங்க. ஒரு கேரக்டர் அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலன்னா அது உங்களை, அதாவது ஆடியன்ஸை கதையோட ஒன்றை விடாம தடுக்கும் இல்லையா? சரி, இது கூடவே சில விஷயங்கள் திணிக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல. யக்கூசான்னு ஒரு ஜப்பானிய வார்த்தை வருது, ஆனா படத்துக்கும் ஜப்பானுக்கும் என்ன சம்பந்தமே தெரியல. அப்புறம் தூத்துக்குடி ஸ்லாங், பல வருஷமா டெல்லியில இருக்கிறவர் மட்டும் ரொம்ப மிகையா பேசுறதும் கொஞ்சம் உறுத்தலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இதெல்லாமும் படத்தோட அந்த நேச்சுராலிட்டியை குறைச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் கொடுக்குதுன்னு அந்த விமர்சனம் சொல்லுது. அதாவது இந்தியன் 2க்காக கத்துக்கிட்ட ஜப்பானிய மொழியை வேஸ்ட் பண்ண வேணாம்னு இங்கே யூஸ் பண்ண மாதிரியும், அப்புறம் அந்த ஸ்லாங்கை ரொம்ப மிகைப்படுத்தி காட்ட முயற்சி செஞ்ச மாதிரியும் தெரியுதுன்னு சொல்றாங்க. ஓகே, லாஜிக் மிஸ்ஸிங், செயற்கைத்தனம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸோட நம்பகத்தன்மை பத்தி ரொம்ப கடுமையான விமர்சனம் இருக்கு. குறிப்பா ஹீரோவே பல பேரை நரபலி கொடுக்குற மாதிரி, அதாவது அவரோட செயல்களால நிறைய பேர் சாகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இது கொஞ்சம் சீரியஸான விமர்சனம் தான். அந்த வீடியோல சொல்ற மாதிரி த்ரிஷா, வடிவுக்கரசி, ஐஸ்வர்யா லட்சுமியோட அண்ணன்னு இப்படி பல பேர் சாவுக்கு ஹீரோ தான் ஒரு வகையில காரணம்னு சுட்டி காட்டுறாங்க. உதாரணமா த்ரிஷா சிம்பு கூட போயிருந்தா பிழைச்சிருப்பாங்க, இவரோட போனதால தானே இந்த நிலைமைன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒரு ஹீரோவே இப்படி நெகட்டிவா தெரியும் போது ஆடியன்ஸ்க்கு அவர் மேல ஒரு கேள்வி எழும் இல்லையா? அது மட்டும் இல்ல, ஹீரோவோட ஒழுக்கம் பத்தியும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சக்திவேல் கல்யாணம் ஆனவரா இருக்கும் போதே த்ரிஷாவோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அப்புறம் மனைவிக்கு நினைவு திரும்பலன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே த்ரிஷாவை தேடி போறது, இதெல்லாம் விமர்சகருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு மெயின் கேரக்டரோட இந்த மாதிரி நடவடிக்கைகள் கதையோட நம்பகத்தன்மையை கேள்வி கேக்குது, அவர் ஒரு ஹீரோவா ஏத்துக்க முடியுமாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு அந்த விமர்சனம் சொல்லுது. ஒரு பக்கம் அவரை தியாகி மாதிரி காட்ட முயற்சி நடந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இமேஜை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஃபைனலா அந்த சாகாபரம் கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம். ஹீரோ எவ்வளோ அடிபட்டாலும், மலையிலேருந்து விழுந்தாலும், பனியில புதஞ்சாலும் பிழைச்சு வந்துடுறாரு. ஆனா மற்ற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா செத்துடுறாங்க. இது ஒரு மாதிரி சூப்பர் பவர் மாதிரி இல்லையா? நிச்சயமா, இதுல லாஜிக்கே இல்ல. ஏன் ஹீரோ மட்டும் இப்படி தப்பிக்கணும்னு விமர்சகர் கேக்குறாரு. ரொம்ப கரெக்ட். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ வீக்கா இருக்கும்போது ஹீரோக்கு மட்டும் இப்படி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி கொடுக்கறது அது நம்பகத்தன்மையை குறைக்குது, அட் த சேம் டைம் சுவாரஸ்யத்தையும் பாதிக்குதுன்னு இந்த வீடியோல சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த யூடியூப் விமர்சனம் தக் லைஃப் படத்தோட ஸ்கிரிப்ட், லாஜிக் ஓட்டைகள், கேரக்டர் டிசைன்னு பல விஷயங்களை ரொம்ப நகைச்சுவையோடையும் சில சமயம் சீரியஸான கேள்விகளோடையும் அணுகுது.
நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் பெரிய டைரக்டர் சேரும்போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருக்குது. அது பூர்த்தி ஆகாதப்போ இப்படியான விமர்சனங்கள் வரத்தான் செய்யுது. உண்மைதான். இந்த அலசல் அந்த ஏமாற்றத்தை இல்ல அதிருப்திய ஒரு கண்ணோட்டமா நமக்கு காட்டுது. சரி, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு படப்பை நம்ம ரசிக்கிறதுக்கும் அதையே இப்படி ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு படத்தோட வெற்றியை எது முடிவு பண்ணுது? அதோட ஆர்ட் வேல்யூவா, பாக்ஸ் ஆஃபீஸா, இல்ல ரசிகர்களோட இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.